ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா மிஷின் க்ளீன் பண்ணுற வீடியோ தான். ஆக்சுவலி இதை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதான் மிஷின் க்ளீன் பண்ணுறது எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வீடியோ எடுக்கணும் ஐடியா இல்லை. ஸோ திடீர்னு தான் ஐடியா வந்துச்சு. சரி, பாதியிலேருந்து தான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன், எப்படி கலட்டணும், எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை எனக்கு தெரிஞ்ச முறையில். ஓகேங்களா? ஆக்சுவலி ரன்னிங் ஆகிட்டு இருந்த மிஷின் தான் அது. நான் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆகலை. அதனால தான் ஓப்பன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓப்பன் பண்ணோடனே ஷாக் ஆகிட்டேன். உள்ளே அவ்வளோ ஏர் இருக்குது. ஒருவேளை டஸ்ட் எதனா அடித்ததால உங்களுக்கு ஆன் ஆகலையோ சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து பார்த்தேன். ஆனால் மிஷின் டெட் ஆகிடுச்சு. இப்போ சர்வீஸ் சென்டர் தான் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பேட்ரி தான் போயிருக்கும். ஏன்னா 3 வருஷம் வருது இந்த மிஷின் வாங்கி எனக்கு தெரிஞ்சு. அதனால் வந்து பேட்ரி கன்ஃபார்மாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ தான் பிளேடும் மாற்றினேன். அது ஒரு 2500 ஆயிடுச்சு அந்த பிளேடு. அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் உங்களுக்கு. மேபி அந்த பிளேடான பேட்ரி சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சர்வீஸ் சென்டர் கொடுத்துட்டு மிஷின் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி மிஷினை ஃபுல்லாக கலட்டி உள்ளே இருக்க ஏர்லாம் க்ளீன் பண்ணி வச்சிங்கனாலே உங்கள் மிஷின் நல்லா ஓடும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி என்ன பண்ணிங்க, அந்த பல்லில் இருக்க ஏர் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மிஷின் ஆயில் இருக்குல்ல, வால் எதுனா ஒன்று மிஷின் ஆயில் எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு ட்ராப் விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மிஷின்லாம் நம்மளுக்கு வேலையே ஓடாது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.